வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் மே 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேராக அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நாளைக்கு காலையில் வந்துட்டு ரேவதிக்கு நலங்கு வைக்க போகிறோம். இப்போ எப்படி வந்துட்டு புடவைய வாங்கி ரேவதிக்கு கிடைக்க விடாமல் பண்ணானோ, அதே மாதிரி நாளைக்கு நலங்குலையும் அவன் கண்டிப்பாக வந்து நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ஆனாலும் சரி, அவன் இங்கே வரக்கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா நீ என்கிட்ட சொல்லிட்டியல்ல, அதற்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியல்ல அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிடி, ஏதாவது ஒன்று பண்ணி அவன் நாளைக்கு வரவிடாமல் பண்ணிட்டேனாலே போதும். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, நாளைக்கு நடக்க போகிற நலங்கில் அவன் வரவே கூடாது. என் தங்கச்சி ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அவள் ஏற்பாடு பண்ணுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போது ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் வந்ததும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாளைக்கு வந்துட்டு ரேவதிக்கு நலங்கு வைக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல தேதியாக குறிச்சிருக்கேன். நாளைக்கு ரேவதிக்கு நலங்கு அப்படின்னு ராஜா சொல்கிறார் ஈஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி எதுக்காக நீ இவ்வளோ அவசரமாக இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணுற? கொஞ்சம் பொதுவாக இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணலாமே, இவ்வளோ அவசரமாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் என்ன? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம பொண்ணுக்கு எது நல்லதோ அதை தான் நான் முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாரும் தேவையில்லாமல் இதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு. அதே நேரத்தில் ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, உனக்கு ஏதாவது குழப்பமா? ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லைம்மா, இது மாதிரி ஏன் இந்த மாதிரி அவசரமாக ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அப்பா கேட்குறாரு, மற்றபடி எதுவும் இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தானே நான் இப்படி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருக்கணும், சீக்கிரம் இந்த குடும்பம் ஒன்று சேரணும், உன் தாத்தாவுக்கு நம்ம மேலே உள்ள கோபம் எல்லாமே சீக்கிரம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா, நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணாலும் அதில் ஒரு நல்ல முடிவு இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரிம்மா, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணு எப்போவுமே வந்துட்டு நான் சொல்கிற எந்த விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக எதுவும் பேச மாட்டா, எல்லாமே வந்துட்டு நல்லதுக்காக தான் யோசிப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக நான் சொன்ன ஒரு ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லியிருக்க. உன்னோட தியாகம் ரொம்ப பெருசு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அப்பா நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உடனே ஒத்துக்கிட்டேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மா புரியுதுமா, நீ இந்த குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ கவலைப்படாத, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ரேவதி அந்த இடத்துலேருந்து போனதோட ஈஸ்வரி நினைக்கிறாங்க, எப்படியும் ரேவதி இந்த கல்யாண நேரத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி அவளை வந்துட்டு நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா மயிலு எல்லாரும் போய் மாடியில் நின்று பேசிக்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ளை இது, ஈஸ்வரி ரொம்ப அதி தீவிரமாக இருக்கிறா. ஒருவேளை இந்த கல்யாணத்தை அவளுக்கு நினச்ச மாதிரி எவனோ ஒருத்தனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்கிறாரு, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, அதான் மாப்பிள்ளை இருக்காருல்ல, சகல எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பாரு, அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பாரு. ஸோ அவர் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக கடைசி நேரத்தில் அவருக்கும் ரேவதிக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் கடவுள் ஏற்கனவே முடிச்சு போட்டுட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ராஜாவும் சரிங்க மாப்பிள்ள, அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபோன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, இது மாதிரி அத்தை வந்துட்டு நாளைக்கு ரேவதிக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க, சகல நீங்க எப்படியாவது வந்துருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு. உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த முத்து சிவனாண்டிய வர சொல்றாங்க.
வில்லி நேரா முத்து சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சொல்லு சந்திரா, திடீர்னு வந்துட்டு எங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு அந்த ரேவதிக்கு வந்துட்டு நலங்கு வைக்க போற அக்கா. அப்ப எப்படியும் அந்த டிரைவர் பையன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறா. சோ அந்த டிரைவர் பையன் அங்க வரக்கூடாது. அவனை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அவனை மாட்டி விடணும். அப்படி அவனை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கோத்து விட்டா மட்டும்தான் அவன் அங்க வரமாட்டான். அதுக்குதான் என்ன பிளான் பண்றது அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா அவன் கண்டிப்பா வந்துட்டு நாளைக்கு அங்க வரமாட்டான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, சொல்லுங்க என்ன பிளான். அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, அம்மன் சிலையில உள்ள தாலியை நம்ம எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே கொந்தளிச்சு போயிருவாங்க. எல்லாருமே ஒன்னா வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. அப்போ அந்த டிரைவர் பையில தான் அந்த தாலியை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ அவன் அந்த தாலியை கண்டுபிடிக்கிறதுக்கு மும்மரமா இருக்கும் பொழுது நீ வந்து அங்க ரேவதிக்கு நலங்கு நடத்திடலாம், அந்த மருதுவை நலங்கு வைக்க சொல்லிடலாம். என்ன சொல்ற? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சூப்பர் ஐடியாங்க, இதைதான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இதையே நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அந்த டிரைவர் பையன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். கண்டிப்பா அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சரி ஓகே, நீ கவலைப்படாத, அந்த தாலியை எடுத்து ஒழிக்க வேண்டிய விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. வில்லன் என்ன பண்றாருன்னா நேரா அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தனை கூப்பிடுறான். அவன் அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த இவரு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, கோவில்ல ஒரு தாலி இருக்கும், அதை மட்டும் எப்படியாவது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு ஒரு இடத்துல புதைச்சு வச்சிரு, அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? அதுக்கு அந்த வில்லன் சொல்றான், சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போயிட்டு கோவில் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து கோவில் அம்மன் சிலையில இருக்கிற அந்த தாலியை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வெளில வந்துட்டு நேரா சிவனாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. சிவனாண்டி முத்து எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு, அந்த மரத்துக்கு நடுவுல வந்துட்டு கீழே பதைச்சு வைக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எதேச்சியா அந்த கோவிலுக்கு வராரு. கோவிலுக்கு வந்துட்டு பாக்குறாரு ஏதாவது நடக்குதா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. நாளைக்கு ரேவதிக்கு நலங்கு வைக்க போறாங்க. சோ என்ன வரவிடமா பண்றதுக்கு அவங்க ஏதாவது பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுதான் அந்த பக்கமா வந்திருக்கிறாரு. வந்த பார்த்த மாதிரியே அந்த இடத்துல யாரோ வந்துட்டு போயிருக்கிறது தெரியுது. ஹீரோ உள்ளார போய் பாக்குறாரு. பார்த்தா எந்த வித ஒரு தடயமும் இல்லை. அப்ப ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு நிக்கிறாரு. அப்ப இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் முத்தும் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு கீழே அந்த தாலியை பதிச்சு வைக்கிறாங்க. பதிச்சு வச்சதோட ஹீரோ அந்த பக்கமா வர்றது தெரிஞ்சு 3 பேருமே டே டே அவ வந்துட்டான், வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. முத்து சொல்றாரு, மவனே, இந்த நேரத்துல இவன் எங்க என்ன பண்றான்? ஒருவேளை நம்ம பண்ண போற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, சொல்ல முடியாது, இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாளைக்கு ரேவதிக்கு நலங்கு வைக்க போறாங்க. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு இவனை சந்தேகப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமாடா மவனே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு அந்த தாலி வந்து அந்த கோவில வந்துட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு, சரி ஏதோ நம்ம பிரம்ம போல அப்படின்ட்டு ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை ரேவதிக்கு வந்துட்டு நலங்கு வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல கோவில்ல பூசாரி போயிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா உள்ளார வந்துட்டு தாலி இல்ல அம்மனோட கழுத்துல. அதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியாகி, ஐயோ என்ன அநியாயம் இது, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அம்மனோட கழுத்துல தாலி இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சிவனாண்டி முத்து எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம சேதுபதி ஹீரோ எல்லாரும் வந்துடுறாங்க. சேதுபதி கேக்குறாரு, என்னையாச்சு, என்ன பிரச்சனை, காலையிலேயே என்ன வர சொன்னீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா, கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணலாம் அப்படின்னு நேத்துதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணோம். இப்ப என்னடான்னு பார்த்தா சாமி கழுத்துல இருக்கிற தாலியை காணோம், யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு. சேதுபதி அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க, அம்மன் கழுத்துல இருக்கிற தாலிய காணுமா, அது எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு, ஐயா, நாங்க வந்துட்டு கோவில் கதவை திறந்து பார்த்தா அம்மனோட கழுத்துல தாலி இல்ல அப்படின்னு சொன்னதும் சேதுபதி ஷாக் ஆகுறாரு. அப்ப வில்லன் சொல்றாரு, பாத்தீங்களா, கோவில் கும்பாபிஷேகத்தை இப்படி தள்ளி போடுறதுனால ஒவ்வொரு அசம்பாவிதமா நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கணும், இல்ல என்னால நடத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிக்கணும். அதை விட்டுட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை ஒரு குடும்ப பிரச்சனைக்காக இப்படி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, பாத்தீங்களா இப்ப இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு.
அப்ப சேதுபதி சொல்றாரு, ஏய் நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. உனக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? கும்பாபிஷேகத்தை நடத்த போறது என் குடும்பம் தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. என் பேரன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மனோட தாலிய கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வருவான். அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்தை இப்படி தள்ளி போட்டுட்டு என்ன ஊர் மக்கள் மேல பழி போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க ஒத்த குடும்பத்துக்காக இந்த ஊர் மக்களே இவ்வளவு பெரிய பழிய தாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அப்ப சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. என் பேரன் கண்டிப்பா அந்த தாலிய கண்டுபிடிச்சிட்டு வருவான். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தனை பேரையும் பார்த்தீங்க பாருங்க, அம்மன் தாலி காணாம போயிருச்சு. ஆனா அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கோவிலுக்கு கொண்டுட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ வில்லன் சொல்றாரு, மவனே, நம்ம நினைச்ச மாதிரி எல்லா பிளானும் நடந்துகிட்டு இருக்கு. இவன் அந்த தாலியை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க பார்த்தாலும் அலைஞ்சு திரிய போறான். அந்த நேரத்துல ஈஸ்வரி அந்த ரேவதிக்கு நலங்கு வைக்க போறா. இது எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இவன் கிட்ட இருந்து அந்த ரேவதியை பிரிக்கணும், அட்லீஸ்ட் அதுலயாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஹீரோ எங்க பார்த்தாலுமே தேடுறாரு, எந்த இடத்துலயுமே ஒரு லீடு கூட கிடைக்கல. அப்பதான் கோவில் மரத்துக்கிட்ட போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு இடம் தோண்டி புதைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ அங்க கோவில் கிட்ட உள்ளவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அப்படின்னு. அப்போ எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. முத்து இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. மவனே, நேத்து நைட்டு நம்ம புதைச்சு வச்சிருந்த இடத்துல கண்டிப்பா அவன் போய் நிக்கிறான்டா. அது எப்படி அவனுக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியுது? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, எல்லா விஷயத்தையும் எப்படியே இவன் கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த இதை தோன்றாங்க. தோண்டி பார்த்தா உள்ளார வந்துட்டு தாலி இருக்கு. அப்ப இத பார்த்ததும் அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எப்படி இந்த இடத்துல வந்து புதைஞ்சு கிடக்கு? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நேத்து நைட்டு வந்துட்டு நான் கோவில் பக்கம் வந்தேன். அப்போ யாரோ வந்துட்டு என்னை பார்த்து பயந்து போய் இந்த இடத்துல தாலிய புதைச்சு வச்சுட்டு ஓடி இருக்கணும். எங்க அவங்க கையில இருந்தா மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவங்க இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த தாலிய யாரோ எடுத்துக்கொண்டான்னு இங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் இந்த தாலி கிடைச்சிருச்சுல்ல, இந்த தாலிய கொண்டு போய் நேரா அந்த சாமியோட கழுத்துல போட்டு விடுங்க. இதுக்கப்புறமும் நீங்க காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு பூசாரி சொல்றாரு, சரிங்க தம்பி, இந்த தாலி கிடைச்சதே பெரிய விஷயம். எடுத்துட்டு போனவன் கண்டிப்பா 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இதை வித்திருப்பான். ஏதோ நீங்க வந்ததுனால உங்களுக்கு பயந்துகிட்டு இந்த இடத்துல புதைச்சு வச்சுட்டு போயிருக்கான். அந்த கடவுளா பார்த்துதான் உங்களை கடைசி நேரத்துல அனுப்பியிருக்காங்க. சரிங்க தம்பி, இதை கொண்டு போய் நாங்க சாமி கழுத்துல போடுறோம் அப்படின்ட்டு கொண்டுட்டு போய் நேரா சாமியோட கழுத்துல போடுறாங்க. சேதுபதி சொல்றாரு, பாத்தீங்களா, என் பேரன் கொஞ்ச நேரத்துல இந்த தாலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன்னு, அதே மாதிரி என் பேரன் இந்த தாலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, ஆமா ஆமா, இதே மாதிரி எத்தனை தடவை இந்த ஊருக்கு கெட்டது நடந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்க கோவில் கும்பாபிஷேகத்தை இப்படி அடுத்தடுத்து உங்க குடும்ப பிரச்சனைக்காக காலம் தாழ்த்திட்டே இருந்தீங்கன்னா இதை விட பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. சேதுபதி கோவமாகி, இங்க பாரு, அதான் கோவில் கும்பாபிஷேகத்தை நான் நடத்துறேன் அப்படின்னு சொன்னேன்னு, அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா எல்லாருக்கிட்டையும், இங்க பாருங்க, கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். ஊர் மக்கள் சொல்றாங்க, தம்பி, உங்க மேல நாங்க அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கோம் தம்பி. நாங்க எதுக்கு உங்களை சந்தேகப்படுறோம்? இந்த முத்து சிவனாண்டிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களை குறை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மூலியமா தான் இவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க தம்பி. ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் கதை பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் கதை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த ஸ்டோரிஸை என்னோட நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.